கர்நாடக சங்கீதம் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்த தமிழ் திரையில் கலகம் செய்து கானா பாடல்களை ஒலிக்க வைத்த இசை புரட்சியாளன். வீணையின் சத்தம் மட்டுமா சங்கீதம், எங்களின் பறை பாடலும் ஒரு பாடல் பாடுமே அதுவும் சங்கீதம் என்று சொன்ன மதிப்பிற்குரிய தேனிசை தென்றல் தேவா அண்ணன் அவர் வருகிறார். ஒரு பெரிய கரவொலியோடு அவரை வருக வருகிற வரவேற்கிறோம். நெத்திலி மீன் கண்ணோ காரப்பொடி முகமோ கெளுத்தி மீன் மன்னமோ சென்னாக்குனி அவ வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அது ரக்க வச்சம்மாடுடா அவ வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அது ரக்க வச்சம்மாடுடா ஏ தோணி ஏ அல்போன்ஸ் அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்ஸ் அந்த கடலை கேளு அலைய சொல்லும் கட்டு மரத்தை கேளு புது கவிதை சொல்லும் சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சொதும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. நன்றி 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 நன்றி. தலைவருக்கு என் வாழ்த்துக்கள். விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகள், என் ரத்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன். ஒரு சில எங்களின் விலாசம், என்ன அற்புதமான வார்த்தை பாரு. உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான். ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு பார்த்த முரசு ஒரு பத்திரிகையில். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு? வேற ஒருத்தராக இருந்தால் ஆடிட்டு இருப்பாங்க. அதான் பாடின, ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிப்புட்டா அடங்கிடுவ மனிதா. ஆனா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்லை, அந்த திருமாவளவன்ற மாதிரியே இருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் வேற யார் மாதிரியே, இவர் வேற யார் மாதிரியே, அப்படி ஒரு தன்னடக்கம். அதாவது எந்த நேரத்திலையும் யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து, இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்ம எல்லாம் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம், தெம்பா நடந்து போயிட்டு இருக்கோம். தெம்பு ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் சார், எல்லாருக்கும் இருக்கணும், நமக்கு இருக்கணும். அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது. இன்னைக்கு சொல்ற மேடையில் வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார், வேற யாரும் இல்லை. அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான். எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து, அதாவது உதவின்னா சில பேர் வந்து வீடியோ இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க, கேமரா இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க. இவர் உதவி செய்கிறது யாருக்குமே தெரியல, ஏன்னா வீடியோ இல்லை, அங்கே ஃபோட்டோகிராஃபர் யாரும் இல்லை. அதனால் அப்படி ஒரு தலைவர், எழுச்சி தமிழர், எவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு, எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னியரசு அவர்கள், நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. வந்து இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் வரோம், நான் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து, இன்றைக்கி என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம், நம் தலைவரை நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம், பூர்வ ஜென்ம பலன். அந்த பலனை நம்ம எல்லாருமே அடைஞ்சிட்டோம், நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம். முன்னாடி அந்த அம்மா பேசுனாங்க, ஐயோ என்ன குரல்மா அவங்களுக்கு, என்ன யாரு பா, என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு. நீங்கள் நல்ல பேச்சால் அழகாக இருக்கானோ, சும்மா எல்லாரீஸ்வரி அவர்கள் மாதிரி உங்கள் குரல் இருக்குது, எல்லாரீஸ்வரி குரல் உங்களுக்கு, அம்மா குரல் அப்படி பளிச்சுன்னு என்ன கவிதை, என்ன வார்த்தைகள்.
வாழ்த்துக்கள்மா. ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மடல் ஒருத்தர் படிக்கணும், அப்பதான் தெரியும் யாருன்னு. ரொம்ப சந்தோஷம். வீரமணி ஐயா எல்லாரும், ராஜ்கிரண் சார் எல்லாரும் எல்லாமே வந்திருக்காங்க. என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு ரத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம். நன்றி 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 நன்றி. எல்லா இசையும் சினிமாவில் சத்தமிடுகிறது, அண்ணனின் கானா பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் காதுகளை முத்தமிடுகிறது. அண்ணன் வாழ்க, தேனிசை வாழ்க. திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை தலைவரை வாழ்த்து பேச சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, ரொம்ப நேரமா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த நம்ம சகோதரி பேசின மாதிரி அந்த அவ்வளோ இதெல்லாம் பேச வராது. வேணா பாடிடலாமா? பட் என்ன பாட்டுனா இன்னைக்கு பிறந்தநாள் பாட்டு பாடிடலாம். ஓகேவா? மேலேருந்து நாங்கள்லாம் பாடுவோம், கீழே இருந்து நீங்கள் பாடிடலாம். ஹாப்பி பர்த்டே பாடிடலாமா? ரெடியா? பாடிடலாமா? அண்ணனுக்கு பாடிடலாமா? 1 2 3 4. Happy birthday to you, happy birthday to you, happy birthday எங்கள் அண்ணா, happy birthday to you. கொஞ்சம் பாஸ்டா பாடலாமா? Happy birthday to you, pam 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 pam. Happy birthday to you, pam 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 pam. Happy birthday my dear அண்ணா, happy birthday. சத்தம் கேட்கல. Day to you. அண்ணா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னா, நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம்ண்ணா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்க இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவோம்ண்ணா. அதனால நீங்களும் சரி, உங்க கூட இருக்கிற வன்னியரசும் எல்லா அண்ணன்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அவங்க கூட நானும் ஒருத்தனா இருக்கிறோம், அப்பா ஒருத்தனா இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அவங்க நாங்களாம் கீழே தான் உட்காரணும், சும்மா மேலே இப்போ உட்காந்துருக்கோம். உங்க கூட எப்போதுமே நாங்கள் கூட இருப்போண்ணே. எங்க குடும்பங்கள் எல்லா குடும்பமும் கூட இருக்கணும். ஓகேவா? நன்றிண்ணா. ரொம்ப இறைவனால நீங்க எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும்ண்ணா. நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. கோபக்கார சண்டை கோழி முதல் காதல் செய்யும் பவர் பாண்டி வரை அனைவரது உள்ளமும் கவர்ந்தவர் திரைப்பட இயக்குனர் திருமிகு ராஜ்கிரண் அவர்களை வாழ்த்துரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் என் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், தம்பி வன்னியரசு அவர்களுக்கும், தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், இப்போது பேசி அமர்ந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள என் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அரங்கத்தில் குழுமி இருக்கும் வீரியமிக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அம்பேத்கர் ஐயா வழியில், தந்தை பெரியார் ஐயா வழியில் திராவிட சித்தாந்தத்தை கைக்கொண்டு சமூக நீதிக்காக காலங்காலமாக போராடி வரும் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நீடூழி காலம் வாழ்ந்து எல்லா நலன்களும் பெற்று அவர் உள்ளத்தில் உள்ள லட்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக வென்றடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகினுடைய பொக்கிஷம் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களுக்கு நன்றி.